கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தர் இந்த நாளில் அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உறுத்தி கொண்டு இருக்கிறதா? யாராவது இரக்கம் செய்ய மாட்டாங்களா? இதிலேருந்து என்னை விடுவிச்சிட மாட்டாங்களா? இதிலேருந்து என்னை பாதுகாக்க மாட்டாங்களா? இல்லையா? ஒரு ஆயுள் கைதியாக இருந்தால் இல்லையா, அரசாங்கத்தில் அந்த கருணை மனு என்று சொல்லி இரக்கத்திற்காக என்னை விடுவிச்சிடுங்க, கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி அந்த ஆயுள் கைதி எப்படியாக பிரயாசப்படுவானோ, அதுபோல் ஏதோ ஒரு காரியத்திற்காக இரக்கத்தை நாடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? எனக்காக யாராவது உதவி செய்வார்களா, யாராவது இரக்கம் பாராட்டுவார்களா என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் இடைபடுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை பெறக்கூடாதபடி, கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பாவமான காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தர் அருவருக்கிற காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது உலகம் பாவம் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. எங்கே சென்றாலும் பாவம் பாவம் பாவமாக காணப்படுகிறது. இதில் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வது பெரிய ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வழி இதுவே என்று சொல்லி அந்த கண்டித்து உணர்த்துகிற அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறவர்களாக இருக்கும்போது அந்த பாவத்தை குறித்தான கண்டித்து உணர்த்துதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அவைகளை உடனடியாக அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மறுபடியும் அந்த பாவத்தை காணக்கூடாது, அந்த பாவத்தின் வழியாக செல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இது தவறு என்று சொல்லி அந்த தவறு என்ற உணர்த்துதல் வரும்பொழுது அதை விட்டு விலகுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படியாக பாவத்தை விட்டு விலகும் பொழுது, பாவத்தை விட்டு ஓடும்போது, எப்படி யோசேப்பு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை தவிர்த்து ஓடினாரோ, கர்த்தருக்கு பயந்து காணப்பட்டாரோ, அப்படியாக நாம் செய்யும்பொழுது நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இரக்கத்தை கொடுத்து கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் நீர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் அருவருக்கிற பாவ காரியங்களிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விட்டுவிடவோ, தொடர்ந்து அதன் பின்னாடி செல்லாதபடி கர்த்தர் நீர் எங்களோடு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல